கதையின் தலைப்பு தங்கம் தொடும் மாந்திரீகம். ஒருநாள் செழிப்பு மிகுந்த ஒரு ராஜ்யத்தில் மிடாஸ் என்ற பணக்கார மன்னன் வசித்தார். அவரிடம் எல்லாம் இருந்தாலும் அவர் இன்னும் அதிக தங்கம் வேண்டுமென ஆசைப்பட்டார். ஒருநாள் மந்திர சக்தியுடன் ஒரு மர்ம நபர் மிடாஸின் முன் தோன்றி, மன்னா, உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமென்று கேட்டார். மன்னர் தயங்காமல், நான் தொடுவதெல்லாம் தங்கமாக மாற வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். மன்னர் கேட்ட வரத்தை மந்திரவாதி கொடுத்தார். அதனால் மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் ஒரு மேசையைத் தொட அது பொன்னாக மாறியது. அவர் ஒரு மலரைத் தொட அதுவும் பொன்னாக மாறியது. ஆனால் விரைவில் அவர் தனது வரமே தனக்கு சாபமாக அமைந்துவிட்டதாக உணர்ந்தார். அவர் சாப்பிட முயன்றபோது அவை எல்லாம் பொன்னாக மாறியது. மிகவும் மோசமான தருணம் எப்போது வந்தது என்றால், அவரது அன்பு மகள் ஓடிவந்து அவரைத் தொட்ட அடுத்த கணமே அவள் ஒரு பொன் சிலையாக மாறிவிட்டாள். மன்னர் அதிர்ச்சியில் உறைந்தார். அவர் அந்த மர்ம நபரிடம் சென்று தன் சக்தியைக் களைந்து தனது மகளை மீண்டும் உயிர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மர்ம நபர் அவரது மனமாறுதலைக் கண்டு அந்த மந்திர சக்தியை நீக்கினார். மன்னர் தனது மகளை அணைத்தபோது அவள் மீண்டும் உயிரோடு வந்தாள். மன்னர் தன் தவறை உணர்ந்து, உண்மையான மகிழ்ச்சி தங்கத்தில் இல்லை, குடும்பத்திலும் அன்பிலும் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்தார். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், அதிகப்படியான ஆசை உண்மையான மகிழ்ச்சியை இழக்கச் செய்யலாம். நன்றி.